ரிசர்ச் கரெக்டா சொல்லுவாங்க. அதே கட்டி வந்து எல்லா கட்டியும் கேன்சர் இல்லை, 90% மோஸ்டா வந்து கேன்சர் இல்லாம தான் இருக்கும். பட் நம்ம எதுக்கும் நம்ம செக்அப் பண்ணணும். தைராய்டுல வந்து உங்களுக்கு தைராய்டுல சேம் தான், சரிங்களா? அதுல 100ல வந்து 90 வந்து கேன்சர் இருக்காது. நார்மல் தைராய்டு கட்டி தான், ஐடின் குறவுனால வரதோ. இப்ப நம்ம உப்புல ஐடின் இருந்தாலுமே வந்து இப்ப தைராய்டு வருது. ஒரு 10% வந்து கேன்சர் கட்டியா இருக்கலாம். ஆனா தைராய்டு கேன்சரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னா அதோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது மற்ற மார்பகத்துல வர கேன்சர் மாதிரி இருக்காது. தைராய்டு கேன்சர் ரொம்ப ஸ்லோவா வரும், ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா கேட்கும். இன்ஃபேக்ட் ஒரு 45 வயசுக்கு கீழே தைராய்டு கேன்சர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2 ஸ்டேஜ் தான் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. அது உடம்பு ஃபுல்லா இருந்தாலும் ஸ்டேஜ் 2 தான், ஸ்டேஜ் 4 இல்லை தைராய்டு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி சில கேன்சர்ஸ் இருக்கு. அதாவது தைராய்டு, ப்ராஸ்டேட், இதெல்லாம் வந்து சிலப்போ இருக்கிறது கூட தெரியாம நம்ம ஃபுல் நார்மல் லைஃப் டைம் வாழ்ந்து போயிடுவோம். ஆனா உடம்புல சம்டைம்ஸ் வேற ரீசன் ஆட்டாப்சி பண்ணும்போது தெரிய வரும் இவருக்கு தைராய்டுல கேன்சர் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கேன்சர் தான் தைராய்டு கேன்சர். எங்க டீச்சர் ஒரு கதை சொல்லுது. கடவுள் வந்து நம்ம முன்னாடி வந்து உனக்கு கேன்சர் வரணும், ஆனா நான் உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், உனக்கு எந்த கேன்சர் வேணும் நீ சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லி என்னோட டீச்சர் வந்து எங்க எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. அப்போ வந்து தைராய்டு கேன்சர் அப்படின்னு வந்து நம்ம கேட்கணுமா, ஏன்னா நான் புரியறதுக்காக எங்களுக்கு அது வந்து ஈஸியா வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கியூர் பண்ணலாம் அப்படின்னு. அது ப்ராஸ்டேட் கேன்சர் அது எல்லாமே அப்படிதான்.